பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர்கள் சட்ட போராட்ட குழு தலைவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதாவது வரக்கூடிய நோயாளிகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு அரசு மருத்துவர்கள் இல்லை. இதை நீண்ட காலமாக இந்த கோரிக்கைகள் நம்ம பத்திரிகைகளில் உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதற்கப்புறம் அரசு மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள், அடிப்படை பிரச்சனைகள் இதுவும் காலங்காலமாக கேட்டுகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ அண்மையில் பார்த்த செய்தி, அதுவும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, உலக சுகாதார அமைப்புக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கீங்க. உலக சுகாதார அமைப்பு என்னென்ன சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் தமிழ்நாடு சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறது. அதாவது மகப்பேறு காலகட்டத்தில் இறப்பு விகிதத்தை குறைத்திருக்கிறோம், சிசுக்களின் இறப்பு விகிதத்தை குறைத்திருக்கிறோம். இதெல்லாம் உலக சுகாதார அமைப்பு என்ன வடிவமைத்திருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் நோயாளிகளுக்கு ஏற்ற மருத்துவர்கள் இல்லை, அதை ஏற்படுத்தி தர வேண்டும், உரிய ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டும்னு உலக சுகாதார அமைப்புக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கீங்களே. இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது, உலக சுகாதார அமைப்பு என்ன செஞ்சிடும் அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கறது கேள்வியாக இல்லாமல் இதனுடைய உள் அர்த்தம் என்ன? வணக்கம், நல்ல கேள்வி. அதாவது தமிழகத்தில் சுகாதாரத்துறை மிகவும் சிறப்பாக வலுவான கட்டமைப்புடன் உள்ளது. மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் கூட 17 மாநிலங்களை சேர்ந்த மருத்துவர்கள் இங்கு பயிற்சி எடுத்து சென்றனர். குறிப்பாக கிண்டி தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் பயிற்சி பெற்று சென்றுள்ளனர். இது வருடம் முழுக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வருவதும் இந்த நம்முடைய சுகாதார கட்டமைப்பை பார்த்துவிட்டு செல்வதும் எல்லாமே நடந்து வருகின்றது. எதற்காக அவங்க வர்றாங்க அப்படின்னா, உண்மையிலே இங்கு சுகாதார கட்டமைப்பு வலுவாக உள்ளது. ஆனால் அந்த மாநிலங்களில் எல்லாம் தங்கள் மாநிலத்தில் எப்படி இன்னும் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும் என்பது மட்டும்தான் அவங்கள் முன் எழுந்துள்ள கேள்வி, அவங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் மருத்துவர்களை தங்கள் ஊதியத்திற்காக தொடர்ந்து போராட வைக்கும் மாநிலமாக உள்ளது. மருத்துவர்களை கூடுதலாக நோயாளிகளை சிறப்பாக கவனிப்பதற்கு போதிய மேன்பவர், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளோம். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நாங்கள் சாகுவரை உண்ணாவிரதம் இருந்தபோது எங்களுக்கு ஆதரவு தந்து பக்கத்தில் உட்கார்ந்து அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எதுக்கு மருத்துவர்கள் உங்களை வருத்திக்கிறீங்க, அடுத்தது திமுக ஆட்சி தான் அமையப்போகுது, நீங்கள் கேட்கக்கூடியது கழக ஆட்சியில் போடப்பட்ட அரசாணை GO 354, நாங்கள் வந்ததும் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முடித்து கொள்ள சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் மீது எங்கள் பார்வை விழவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதல்வரே எங்களை தேடி பார்த்தார், பக்கத்தில் அமர்ந்தார். ஆனால் இன்னைக்கு நாங்க முதல்வரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வருடக்கணக்கில் காத்துட்டு இருக்கோம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்தவர் முதலமைச்சர் ஆகும்போது நீங்க எங்களால சந்திக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா கடந்த வாரம் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் 20ஆம் தேதி அமெரிக்காவில் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக நம்முடைய முதல்வரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சருக்கு மனதிருந்திருந்தால் ஒரு 2-3 நிமிடங்கள் முதல்வரிடம் பேசியிருக்கலாம். என்ன, நம்ம ஏற்கனவே பிராமிஸ் பண்ண கோரிக்கை, ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் போடப்பட்ட கலைஞருடைய அரசாணை, எல்லா ஸ்டேட்டை விடவும் இங்கே மருத்துவர்களுக்கு ஊதியம் குறைவாக இருக்குது. மருத்துவக் கல்லூரிகள் நிறைய ஆரம்பிச்சிருக்கிறோம், அரசு மருத்துவமனைகள் அதிக எண்ணிக்கையில் திறக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில், எல்லாமே சொல்றோம். ஆனால் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாமல் ஏழை மக்களுக்கு மருத்துவ சேவையை எப்படி கொண்டு செல்ல முடியும் சிரமம் இல்லாமல்? எனவே அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை ஒன்று மருத்துவர்களுக்கான கோரிக்கை, இன்னொன்று மக்களுக்கான கோரிக்கை. இதை பண்ணி கொடுத்துட்டோம்னா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப மட்டுமல்ல, ஆளுங்கட்சியாக வந்தா கூட நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்னு நாம இன்னும் மார்தட்டி சொல்ல முடியும். அப்படிங்கிறத ஓரிரு நிமிடங்கள் இல்லை ஒரு 5 நிமிடம் நம்முடைய முதல்வரிடம் அமைச்சர் சொல்லியிருந்தால் நிச்சயமாக என்ன சொல்லியிருப்பாங்க? கலைஞர் பேரில் 4 வருஷமா எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். ஒரு சில விஷயங்களை மற்ற எதிர்க்கட்சிகள் கூட விமர்சிச்சிருக்கலாம். ஆனால் மருத்துவர்களுடைய
நீண்டகால கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டால் ஒட்டுமொத்தமாக அனைவருமே இந்த அரசை பாராட்டி இருப்பார்கள். ஆனால் அதை விடுத்து உயிர்காக்கும் மருத்துவர்களை தொடர்ந்து போராட வைப்பது இந்த அரசுக்கு அழகல்ல என்ற நிலைமையில் நம்முடைய அமைச்சர் எங்களுடைய கோரிக்கையை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் மாநாட்டில் சிறப்பாக பேசிவிட்டு வந்துள்ளார். என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. இங்க அரசு மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் முதலையா அமைச்சராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பேரை தேடி தந்த மருத்துவர்களை எப்படி உங்களால் மறக்க முடியுது? இன்னும் சொல்ல போனா ஆட்சி கட்டிலில் அமர்ந்த போது நம்முடைய அமைச்சர் பதவியேற்ற போது இருந்த தருணத்தை ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கணும். கொரோனாவின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அந்த நேரத்தில் மித்த எந்த அமைச்சருக்குமே அந்த அளவுக்கு பிரஷர் இருந்திருக்காது. ஏன்னா நிதி நெருக்கடியை விட இதுதான் உயிரை காப்பாத்துறது தான் முக்கியமான இதுவா இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் அமைச்சர் பதவியில் இருந்தப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக கொரோனா உயிரிழப்பை குறைப்பதிலிருந்து கொரோனா தொற்றை பரவலை கட்டுப்படுத்துவதை வரைக்கும் எல்லாத்தையுமே பண்ணோம். நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? மற்ற எல்லா துறையை விட இது முக்கியமான துறை. இவங்க நமக்கு இக்கட்டான நிலைமையில அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாம இவங்க உயிரை கொடுத்து போராடினாங்க, உதவி செய்திருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அந்த கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த ஒரு மருத்துவரின் குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலைக்காக 4 வருடமா போராட வைக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கருணை காட்ட மறுக்கிறீங்க. அதுக்கு பேரே கருணை அடிப்படையில் அரசு வேலைன்னு தான் சொல்லுவாங்க, கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ். இங்க கொரோனாவில் பணியாற்றி உயிரிழந்த மருத்துவருக்கு தரக்கூடிய வேலையை ஸ்பெஷல் கேட்டகரியா உடனே தரணும்னு சொன்னதே எங்க அமைச்சர் முதல்ல சந்திக்கிறப்போ டிஎம்எஸ் மற்றும் ஹெல்த் செக்ரட்டரிட்ட அவரே சொல்றாரு, இது வெயிட் பண்ணக்கூடாது. அவங்க சொல்றாங்க வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, 191 இருக்கு அப்படின்னு. இது வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாதுங்க. இது சிறப்பு நிகழ்வா கருதி உடனடியாக கொடுக்கணும். ஒரு வாரத்தில் ஆர்டரை கொடுங்க, அவங்களுக்கு செக்க போட்டு கொடுங்க அடுத்த வாரமே. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றீங்கன்னா ஒரு வாரம் சொல்லி 4 வருஷம் வரைக்கும் நீங்க கண்டுக்காமலே இருப்பீங்களா? உங்களுக்கு மறந்துடுமா? எப்படி உங்களால மறக்க முடியுது? இல்லை, இப்போ இந்த உங்களுடைய அறிக்கையில் தொடர்ந்து இது இடம்பெற்றுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அது ஒரு மருத்துவர் தானா, விவேகானந்தன் ஒரு மருத்துவர் தானா? அதாவது 11 அரசு மருத்துவர்கள் கொரோனா பேரில் பணியாற்றி உயிரிழந்தாங்க. அதுல ஒரே ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டாக்டர் விவேகானந்தன் குடும்பம். அவங்க அரசு வேலைக்காக குழந்தைங்களோட அமைச்சரை மட்டுமே 4 தடவை போய் சந்திச்சாச்சு. முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்த வீடியோ செய்தி ஊடகங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் துறை அமைச்சர் ஆர்வம் காட்டாததால் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு ஒளி பிறக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்போ நீங்க கேட்ட கேள்வி முக்கியமா ஒரு மாநில சுகாதாரத்துறை கட்டமைப்பு சம்பந்தமாக இல்ல மருத்துவர்கள் ஊதியம் சம்பந்தமாக WHO எனப்படும் ஒட்டுமொத்த உலக சுகாதார மையத்துக்கு நீங்க கோரிக்கை வைப்பது, வேண்டுகோள் விடுப்பது எந்த வகையில் உதவும் அப்படின்னு எங்களை பொறுத்த வரைக்கும் உலக சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள அந்த இலக்குக்கு முன்னதாகவே, பேறுகால இறப்பை குறைப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த இலக்கை அடைந்து சாதனை படைத்துள்ளோம். தொடர்ந்து நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு உலக சுகாதார நிறுவனம் சொல்லும் வழிகாட்டுதலையும் மீறி இல்ல வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு பல சாதனைகளை, மக்கள் உயிரை காப்பாற்றுவதில், மக்களுக்கு தொற்று மற்றும் தொற்று இல்லாத நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்துவது அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம். சமீபத்தில் எடுத்த கணக்கெடுப்பின்படி 1,39,000 உள்ளது பேறுகால இறப்பு. ஸோ குறைச்சிட்டே வரோம். இருந்தாலும் உலக சுகாதார அமைப்பு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் எந்த அளவுக்கு மார்பிடிட்டி மார்டாலிட்டி, அதாவது மக்களுக்கு நோய் பாதிப்பு வரக்கூடாது, இறப்பும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே முனைப்போடு அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க பார்வைக்கு இதை கொண்டு போறோம். என்ன அப்படின்னா, போதிய மருத்துவர்கள் தரமாட்டோம், உரிய ஊதியம் தரமாட்டோம், ஆனா நாங்க உயிர்காக்கும் துறையில் தொடர்ந்து சாதனைகள் படைக்கணும். இல்லை, இங்கே ஒரு சந்தேகம் சாதாரண மக்களுக்கே இது இயலும். ஒரு பக்கம் மருத்துவ வசதி அதிகமாக இருக்குது அப்படின்னு அரசு தரப்பில் பறைசாற்றி கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவமனை எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் மருத்துவர்கள் போதிய எண்ணிக்கையில் இல்லைன்றீங்க, மருத்துவர்களுக்கு தேவையான ஊதியம் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவே இல்லைன்றீங்க. இப்போ 2 விஷயம். ஒன்று, அதில் அதீத ஆர்வம் இல்லை. இன்னொரு விஷயம்,
நமக்கு அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னும் போது அந்த வேலை எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், ஈடுபாட்டோட இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இத்தனை மருத்துவமனைகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் எண்ணிக்கை இல்லாமல் எப்படி இவ்வளோ மருத்துவமனை ஃபங்க்ஷன் ஆக முடியும்? அப்புறம் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு தடவையும் மானிய கோரிக்கை புத்தகத்திலலாம் நம்ம வரும்போது, சுகாதாரத்துறை சார்பில் வரும்போது அது சரியான சிகிச்சை மக்களுக்கு வழங்கப்படலைன்னு சொன்னால் அந்த மக்கள் எப்படி அரசு மருத்துவமனை நோக்கி வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ மருத்துவ சங்கங்கள்னா இப்படி காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? இந்த சங்கங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் மருத்துவ சங்கமும் மக்களால் பார்க்கப்படுமா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. இது எங்களுடைய கோரிக்கை நியாயத்தை புரிந்து கொண்டதால் தான் இன்று மக்கள் தரப்பிலும் ஆதரவு தருகின்றார்கள். ஏற்கனவே 2019 போராட்டத்தின் போதும் அப்படிதான் ஒட்டுமொத்தமாக மக்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள். இருந்த போதும் இன்னமும் இதனுடைய உண்மை நிலவரம் இன்னும் மக்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லப்படவில்லை என்பது உண்மைதான். ஏன்னா நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பாப்புலேஷனும் ஒரு நாட்டுடைய பாப்புலேஷன், குறிப்பாக யூகே இங்கிலாந்துடைய மக்கள் தொகையும் கிட்டத்தட்ட சேம். இன்னும் சொல்ல போனால் அவங்கள விட நாம் அதிகம். அங்கே கிட்டத்தட்ட 7.5 கோடி இருக்கிறாங்க, நம்ம 8 கோடிக்கு மேலே மக்கள் தொகை. அங்கே 1,20,000 டாக்டர்கள் இருக்கிறாங்க, சிறப்பு மருத்துவர்கள் உட்பட. இங்கே மொத்தமே 19,000 பேர் தான் இருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றது அரசு மருத்துவமனைகள், அங்க முழுக்க முழுக்க அரசு மருத்துவமனைகள் தான் அங்க பயன்பாட்டில் இருந்தாலும் இங்க பெரும்பாலான மக்கள் அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பேச்சுக்கு அங்க 1,20,000னா இங்க அதுல பாதி 50% ஒரு 60,000 டாக்டர்களாவது இருக்கணுமா வேண்டாமா? அப்போ ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அப்படி டாக்டர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் நிச்சயமாக டாக்டருங்க சிடுமூஞ்சியா பேசினாங்க, எரிஞ்சு விழுறாங்க, கனிவோடு பேசல, இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருமா? வராது. ஸோ இன்னும் மக்களுக்கு உரிய முறையில் இந்த சிறப்பாக சிகிச்சை அளிக்க முடியும். மருத்துவ சேவை ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். இதை அரசு சிந்திக்கவில்லை. அதே போல தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரிகள் அதிகம், மருத்துவர்கள் அதிகமாக உருவாக்கப்படுகிறார்கள். அது போதுமா? இந்த தமிழ்நாடு இது போதும்னு நினைக்குதா? நம்முடைய அமைச்சர் நினைக்கிறாங்களா? இல்லை அரசு நினைக்கிறதா? ஏன்னா நீங்க விளிம்பு நிலைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர் பணியிடங்களை உருவாக்காமல் அந்த தமிழ்நாட்டில் நிறைய டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்றோம், உருவாக்குறோம்னு சொன்னா மட்டும் போதுமா? இது எந்த வகையில நியாயம்? அப்ப இதுதான் மக்களுக்கு சரியான முறையில கொண்டு செல்லப்படவில்லை. ஏங்க நீங்க இத்தனை மெடிக்கல் காலேஜ் ரிப்பன் கட் பண்ணிட்டீங்க, இவ்வளவு டாக்டர்ஸை உருவாக்குறதா சொல்றீங்களே. அரசு மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட கடந்த 10 வருடத்துக்கு முன், அதாவது முன்னாடி ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இப்போ 36 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஆனா மருத்துவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ரொம்ப ஒன்றும் அதிகமா அதிகரிக்கப்படலை. சாதாரண விஷயம் என்னன்னா, ஒரு அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்களில் பெரும்பான்மையான ஆட்கள் அன்றாட கூலி தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் தான் நிரம்பி இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு வரோம், ஒரு ஓபியில் எனக்கு டைம் இருக்குது, இல்லை டைம் முடிய போகிற நேரத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன், இன்னைக்கு முடியாது அப்படின்னும் போது அப்போ அவங்க ஒரு நாள் வேணா போயிடுவாங்க, இன்னொரு நாளும் அதே மாதிரி இருந்ததுன்னா சண்டை போடுவாங்க. அப்போ இந்த மருத்துவர் பற்றாக்குறை இருந்தால் தினந்தோறும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமே மருத்துவர்கள். அப்போ அது மக்களுக்கும் அந்த அதிருப்தி மேலவங்க செய்யுமே. இது மாதிரியான சூழல்லாம் இருக்குதா? அதுதான் இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. உதாரணத்துக்கு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியர்கள் 31 பேர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க சொல்ற அந்த 31 பேர் அப்படின்ற வரையறை எந்த காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டது? இது கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்டது. 31 மகப்பேறு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 8 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு பணிச்சுமை இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலூர்ல பெரும்பாலான மருத்துவமனைகள் மருத்துவர் பற்றாக்குறை இருந்தும் எங்கேயாவது திருப்பி அனுப்பப்பட்டார்கள் நோயாளிகள். பார்க்க முடியாது, நாங்களே இவ்வளவு வேலைப்பழுவில் இருக்கிறோம், முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 2 காரணம் தான். ஒன்று, உயிரின் மதிப்பை அறிந்தவர்கள் மருத்துவர்களை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு இருக்க முடியாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று இந்த அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த கூடாதுங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவர்களுக்கு தொடர்ந்து ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தந்த போதும் நாங்க அந்த லெவல் எடுக்கவே மாட்டோம். அதை
பலவீனமா அரசு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி அதுதான். இவ்வளவு கூட்டம் வருது, அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் வருது. நம்மளுடைய அமைச்சரே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பேசுறப்ப அப்படிதான் சொல்றாரு. 6000 ஓபி பார்த்தோம் 2021 திமுக ஆட்சி அமைந்த போது. இன்னைக்கு 15,000 18,000 ஓபி பார்க்கிறோம். அரசு மருத்துவமனைகளுக்கு வருவோர்கள் எண்ணிக்கை தமிழகம் முழுவதும் இதே போல அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்றாரு. அப்போ ஒரு பத்திரிகை நண்பராவது ஏங்க நீங்க இந்த அளவுக்கு அதிகமாயிருக்குன்னா அதுக்கு ஏற்றார் போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்களா அப்படின்னு கேட்கல. அவர் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன பறைசாற்றிக் கொள்ள விரும்புகிறார் அப்படின்னு பார்க்க போனா, அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சுகாதாரத்துறையை மேம்படுத்தி இருக்கிறது, இந்த கட்டமைப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது, இதை வலு சேர்த்து இருக்கிறது அப்படின்றதுதான பொருள். அப்ப அதுல மருத்துவர் பணியிடங்கள்லாம் அடங்காமையா இப்படி அதுதான் அந்த கேள்வி வருது இல்ல. அப்போ எல்லாருக்குமே வரணும்ல. இவ்வளவு பேர் இருக்கிறப்ப அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அதுக்கு ஏற்றார் போல் மருத்துவர்கள் நியமிக்கப்படலாம்னா கேள்வி கேட்கணும்ல. கேட்டு அவர் சொல்லட்டு, ஆமா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி 3 மடங்கு அதிகரிக்கிறோம் சொல்லட்டு, அமைச்சர் சொல்லட்டு. சோ அந்த இடத்துல இதுதான் நிலைமை. ஏன்னா ஏற்கனவே நாங்க என்எம்சின்னு சொல்லக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு கடிதம் எழுதணும். என்னன்னா போதிய மருத்துவர்கள் இல்லை இங்க தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில். எம்பிபிஎஸ் முடிச்சவங்க ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களை விட இங்க அதிகமா இருக்கிறாங்க. எனவே மருத்துவர் பணியிடங்களை அதிகரிக்கணும், மருத்துவர்களை நியமிக்கணும் அப்படின்னு நாங்க பிளஸ் கூடால அரசு மருத்துவர்களுக்கு உரிய ஊதியம் தரப்படணும்னு சொல்லி என்எம்சிக்கு அனுப்பியிருந்தோம். கடந்த வருஷம் பிப்ரவரி வாக்கில் கொடுத்து 4 மாசம் கழிச்சு அந்த தேசிய மருத்துவர் ஆணையம் நாடு முழுக்க அரசு மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் தரப்படணும்னு சொல்லி அறிவுறுத்திச்சு. ஆனாலும் நம்முடைய தமிழக அரசு குறிப்பா சுகாதாரத்துறை தூங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்தது வேற வழி இல்லை, உலக சுகாதார நிறுவனமாவது சொன்னாதான் இவங்க எடுப்பாங்களா? இல்ல எங்களுக்கு வேறு வழி தெரியல. எவ்வளவோ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கிடையில இதையும் உலக சுகாதார அமைப்பின் கவனத்துக்கு கொண்டு செல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேர்ல்டு வைடு எங்கேயுமே இத்தகைய நிலை இருக்காது. இப்ப நீங்க இந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி ஜூன் மாதம் பேரணி அப்படின்றது அறிவிச்சிருக்கீங்க. அது என்ன? இப்போ ஜூன் 11ஆம் தேதி எங்களுடைய 3 முக்கிய கோரிக்கைகள். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை உருவாக்கி நியமிக்க வேண்டும். 2வது, அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 தரப்பட வேண்டும். 3வது, முக்கியமாக கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்படணும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மேட்டூர் இருந்து சென்னை நோக்கி நாங்கள் பாத யாத்திரை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களுடைய எண்ணம் என்னன்னா, 2019 போராட்டத்தின் போது மருத்துவர்கள் தங்களை வருத்தி கொள்ள வேண்டாம்னு சொல்லி ஓடோடி பக்கத்துல உட்கார்ந்து எங்க கிட்ட சொன்னாங்க. அப்ப அவரோட உதட்டிலிருந்து பேசியதாக தெரியவில்லை, பேசின விதம் மனதிலிருந்து வந்த மாதிரி தான் தெரிஞ்சது. எனவே இன்னைக்கு வரைக்கும் முதல்வரின் கவனத்துக்கு தான் கொண்டு செல்லலையோ, எங்கள் துறை அமைச்சரும் கொண்டு போய் சொல்லல, உயர் அதிகாரிகளும் கொண்டு போகலையோ. ஆனால் அங்கிருந்து இங்க வரைக்கும் பாத யாத்திரை வர்றப்போ நிச்சயமாக மருத்துவர்கள் தங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் உடனடியாக மருத்துவர்களை பார்க்க ஓடி வருவார்கள், இல்லை அல்லது எங்களை அழைத்து எங்களுக்கு தீர்வு ஏற்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சி கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடிய ஆட்சி. 1 வருஷத்துக்கு குறைவாகத்தான் இருக்குது. ஆனா கலைஞருடைய ஆணைக்கு தடை போட்டிருக்கிறது இந்த ஆட்சி தான் சொல்லும் போது அது இந்த அரசுக்கு மிகப்பெரிய வரலாற்று பிழையாக முதல்வர் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இந்த பாத யாத்திரையை தொடங்க உள்ளோம். அதாவது ஏறத்தாழ இன்னும் ஒரு 10 மாத காலம்தான் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக தேர்தல் நேரத்திலேயாவது அந்த வாக்கு வங்கிகளுக்காக அரசாங்கம் செவிசாய்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தேர்தல் காலத்தை நெருங்கி கொண்டு இருப்பதால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வணக்கம் சார்.